ஓம் சக்தி தாயே போற்றி. நீ நல்லது நினைத்தால் இந்த தாயின் ஆசீர்வாதத்தில் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும். என் அன்பு குழந்தையே, இன்று இந்த வாக்கினை நீ கேட்கும் நேரம் உன் கர்ம வினைகள் அத்தனையும் நிச்சயமாக விலகிவிடும். என் செல்ல குழந்தையே, இன்று உன் அம்மா உனக்கு ஒரு முக்கியமான செய்தியைத்தான் சொல்வதற்காக வந்திருக்கின்றேன். என் தங்க பிள்ளையே, உன்னுடைய வீட்டில் ஒரு கெட்ட விஷயம் நடக்கப் போவதாக ஒரு அறிகுறி இந்த தாயானவளுக்கு இப்பொழுது தோன்றியிருக்கின்றது. இதனால் என்னவென்று நான் தெரிந்து கொண்டு உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கின்ற இந்த நேரம் நீ சற்று உஷாராக இருக்க வேண்டும். நடப்பது எதுவுமே சரியில்லை. அம்மா சொல்கின்ற வார்த்தைகள் கேட்டு என்னவென்று நீ தெரிந்து கொண்டாயானால் உன்னை சுற்றி நடப்பது எல்லாம் நிச்சயமாக என்னவென்று உன்னால் தெரிந்து கொள்ள முடியும். உன்னுடைய குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உன் கையில் தான் இருக்கும் பொழுது இது போன்ற விஷயங்களுக்குள் உன் வாழ்க்கை நீ தொலைத்துவிடக் கூடாது. உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு வாழ்க்கையில் எத்தனை துன்பங்களை கொடுக்கின்றது என்பதனையும் நான் அறிவேன். அப்படி இருக்கும் பொழுது நீ எத்தனையோ பிரச்சனைகளின் மத்தியில் இந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு பல போராட்டங்களை போராடி இதுதான் என்று நீ ஒரு நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றாய். அப்படி இருக்கும் பொழுது உன்னை சுற்றி ஒரு விஷயம் நடக்கும் என்றால் அந்த விஷயம் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? இந்த அம்மா உன்னிடத்தில் சொல்கின்ற இந்த உண்மைகள் உனக்கு நியாயம் என்று தோன்றினால் மட்டும் இதனை நீ பின்பற்றினால் போதும். இல்லை அம்மா, நீ சொல்வது உன் வாழ்க்கையில் எந்த சம்பந்தமும் இல்லை என்று சொல்வாயானால் நிச்சயமாக நீ அதை பற்றி இந்த ஒரு வாக்கினை பற்றி அடுத்தடுத்து என்னை யோசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. தேவையில்லாத எந்த ஒரு விஷயத்தையும் இந்த தாயானவள் நான் உன்னிடத்தில் சொல்வது கிடையாது. நான் ஒரு விஷயத்தை சொல்கின்றேன் என்றால் நிச்சயமாக அந்த விஷயம் உன் வாழ்க்கையில் எத்தனை பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை தெரிந்துதான் எச்சரிக்கையாக உன்னிடத்தில் நான் சில விஷயங்களை சொல்ல வந்திருக்கின்றேன். இந்த நேரம் உன் அம்மா நான் உன்னிடத்தில் தருகின்ற உண்மைகளை எல்லாம் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். நான் உன் முன்னால் நின்று உனக்கு கொடுக்கின்ற அத்தனை விஷயங்களையும் அத்தனை உண்மைகளையும் நான் என்னவென்று உனக்கு சொல்லிக் கொண்டுதான் இருக்கின்றேன். உனக்காக இந்த வாழ்க்கையில் உனக்கு நான் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக உன் கண் முன்னால் கொண்டு வந்துதான் இருக்கின்றேன். நல்ல நேரம் ஒருவருக்கு வரும்பொழுது இந்த வாழ்க்கை அவர்களுக்கான ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் நிச்சயமாக ஒரு சேர கொடுக்கும். உன் வாழ்க்கையிலே நல்ல நேரம் என்று எங்கு தேடி தேடி அலைந்தாலும் அது கிடைக்காது என்பது போலதான் சுற்றி இருக்கின்ற வாழ்க்கையெல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது. என் தங்க பிள்ளையே, உன்னை சுற்றி நடந்து கொண்டிருக்கின்ற எல்லா விதமான சில நேரங்களில் ஏற்றுக்கொள்ள முடியாத அளவிற்கு வேதனைகளை கொடுக்கும். ஆனால் இப்பொழுது அதுவே உன் வாழ்க்கைக்கு மிகப்பெரிய ஆபத்தாக முடியும். ஏனென்றால் நான் இதுவரையிலும் கண்டு இருந்ததெல்லாம் இனி எடுப்பதும் எடுக்காததும் இனி எல்லா விஷயங்களையும் நான் என்னவென்று உணர்ந்து கொள்ள வேண்டும். நம்மை சுற்றி என்ன நடக்கின்றது என்பதனையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். கனவிலும் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? இது இவர்களின் நினைப்பில் உன் வாழ்க்கையில் இதையெல்லாம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இவர்கள் யார் என்பதனையும் உன் அம்மா நான் உனக்கு சொல்லிவிடப் போகின்றேன். என் குழந்தையே, உஷாராக இருக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. என் அன்பு பிள்ளையே, இல்லை என்றால் நீ இந்த இடத்தில் எதை உணர வேண்டும் தெரியுமா? உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி உனக்கு கொடுப்பது போல எத்தனையோ நன்மைகளையும் மேலும் மேலும் உனக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எதையெல்லாமோ கடந்துதான் இந்த நிலையில் நீ நிற்கின்றாய். எத்தனையோ மனிதர்களின் வீண் பேச்சுக்களுக்கும் ஆளாகி எத்தனையோ மனிதர்கள் உன்னை சுற்றி வந்து உனக்கு கொடுத்த துன்பங்களை எல்லாம் பெற்றுக்கொண்டு எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கையில் நான் தலை நிமிர்ந்து விட மாட்டேன் என்கின்ற ஒரு நிலைக்கு உன்னை வாழ்க்கையில் தள்ளிவிட்ட
இந்த உலகம். இப்பொழுது இந்த வாழ்க்கையை நீ பெறும்பொழுது வேண்டும் என்றே பல யுக்திகளை கையாளுகின்றார்கள். இந்த நிலையில் நிச்சயமாக நீ சென்றுவிடக்கூடாது. இந்த நிலையில் எந்த ஒரு விஷயத்தையும் நீ வெற்றி பெற்றுவிடக்கூடாது என்பதில் இவர்கள் நிச்சயமாக மிகுந்த கவனத்தோடு இருந்து கொண்டிருக்கின்றார்கள். என் அன்பு பிள்ளையே, எல்லா விஷயங்களையும் தாண்டி என் குழந்தை இப்போதும் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன கொடுத்தது என்பது உனக்கு தெரியவே விட இவர்கள் உனக்கு என்ன தந்தார்கள் என்று தெரியுமா? அவர்கள் வாழ்க்கையை பற்றி கூட கவலைப்பட நேரமில்லை. உன் வாழ்க்கையில் எதுவும் நடந்துவிடக்கூடாது என்பதில் இவர்கள் கவனம் முழுவதும் இருக்கின்றது. உன் வாழ்க்கையில் எதுவும் நல்ல விஷயங்கள் நடந்துவிடுமோ என்று சொல்லி இவர்கள் மிகுதியான வெறுப்பினை உன் மீது காண்பித்து கொண்டிருக்கின்றார்கள். என் அன்பு குழந்தையே, எந்த சூழ்நிலையிலும் உனக்கு மட்டும் நன்மைகள் நடந்துவிடக்கூடாது என்பதுதான் இவர்களின் எண்ணமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த நேரத்தில் உன் வாழ்க்கையில் உன் அம்மா நான் உணர்ந்து கொண்ட ஒரு விஷயம் இன்றென்றும் இருக்கின்றது. அது என்ன தெரியுமா? எல்லா மனிதர்களுக்கும் இரட்டை முகம் இருக்கின்றது என்று எல்லா மனிதர்களும் அவரவர் சூழ்நிலைக்கு ஏற்பதான் மாற்றிக்கொள்ள திறமை இருக்கின்றது. என்றும் நான் செய்ததை இல்லவே இல்லை என்று சாதிக்கின்ற குணம்தான் இருக்கின்றது என்று மற்றவரிடம் அப்படியே வெவ்வேறு விதமாக திரிந்து பேசுகின்ற குணமும் இந்த மனிதருக்குள் இருக்கின்றது. இவர்களை நம்பி ஒரு விஷயத்தை கொடுத்தேமேயானால் அந்த விஷயத்தை மீண்டும் மற்றவர்கள் யார் கொடுத்தார்களோ அவர்கள் கொடுப்பதற்கும் இவர்கள் மனம் வருந்தவில்லை. எந்த நிலையிலுமே எந்த சூழ்நிலையிலுமே இந்த வாழ்க்கை இது போன்ற ஒரு விஷயத்தை இவர்கள் காண்பித்து கொடுக்கும் என்பதனையும் மறந்துவிடாதே. இப்பொழுதெல்லாம் தனக்கு நடக்கின்ற விஷயங்கள் இவர்கள் சரியாக புரிந்து கொள்ள நினைப்பது கிடையாது. அடுத்தவர்களுக்கு என்ன நடந்தது, இவர்கள் வாழ்க்கையில் நம்மால் என்ன செய்ய முடியும், எந்த சூழ்நிலையிலெல்லாம் இவர்களுக்கு நாம் கஷ்டங்களை கொடுக்க முடியும் என்பது மட்டும்தான் இவர்களின் எண்ணமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அப்படி இருக்கும் பொழுது இந்த அம்மாவிற்கு ஒரு விஷயம் தோன்றியது. அது என்ன தெரியுமா? என் தங்க பிள்ளையே, எவ்வளவுதான் இன்னொருவருக்கு இடைஞ்சல்களையும் மின்னல்களையும் கொடுக்க நினைத்தாலும் அவர்களுக்கு ஒரு குடும்பம் இருக்கத்தானே செய்யும். என் தங்க குழந்தையே, அவர்களும் அந்த கஷ்டத்தை அனுபவிப்பார்கள் அல்லவா? அவர்களின் மனதில் வேதனைகள் இருக்கும் என்பதனை அவர்கள் நினைப்பதே இல்லை. ஆனால் அவர்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் இருக்கத்தானே செய்யும். அப்படியானால் நான் கை வைக்க வேண்டிய இடம் எங்கு தெரியுமா? அவர்களின் குடும்பத்தில் இருப்பவர்களைத்தான். என் குழந்தையை, எந்த ஒரு செயலை உன் வாழ்க்கையில் நடத்த நினைத்தார்களோ அதையெல்லாம் இந்த அம்மாவினால் அவர்கள் வாழ்க்கையில் அவர்கள் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு நடத்தி கொடுக்கப்படும். எந்த ஒரு சூழ்நிலையிலும் எந்த ஒரு சூழ்நிலை உன் குடும்பத்தை பார்க்க வேண்டும் என்று துடித்தார்களோ அந்த சூழ்நிலையில் அவர்கள் குடும்பத்தை நீ பார்ப்பாய். அப்படி ஒரு நிலைதான் அவர்களுக்கு உருவாக்கி கொடுப்பேன். என் குழந்தையே, இவர்கள் எதை செய்கின்றார்களோ அதை இந்த அம்மா சரிப்பட்டு வரவில்லை என்று ஏன் சொல்கின்றேன் தெரியுமா? சில காலமாக உன் வாழ்க்கையில் உன் இல்லத்திற்குள் வருவதும் தேவையில்லாத விஷயங்களை பற்றி பேசுவதும் அவர்கள் தேவையில்லாத விமர்சனங்களை வைப்பதும் என்ன நடக்கின்றது ஏது நடக்கின்றது என்பதனை தோண்டி தோண்டி துருவி கேள்வியாக கேட்டு உன்னை துளைத்தெடுப்பதுமாக இவர்கள் இருக்கின்றார்கள். உன்னோடு இருக்கின்ற இந்த நேரம் உனக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? உனக்கென நான் என்ன கொடுக்கின்றேன்? இந்த அம்மா உன் வாழ்க்கையில் கொடுக்க வேண்டும். உன்னை நல்ல வார்த்தைகளை செய்து நல்வழிப்படுத்தி கொண்டிருக்கின்றேன். என் அன்பு குழந்தையே, இந்த நேரத்தில் இவர்கள் வேண்டுமென்றே உன் இல்லத்திற்குள் வந்து தேவையில்லாத விஷயங்களையும் வார்த்தைகளையும் பேசுவது, தேவையில்லாமல் ஒவ்வொரு மனிதர்களையும் அவமானப்படுத்துவதும் என்று இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இவர்கள் செய்கின்ற இந்த விஷயத்தினால் உன்னுடைய மனது கலைக்கப்படுகின்றது. தெய்வம் வந்து அங்கே தங்கி இருக்கின்ற நேரத்தில் வேண்டுமென்றே இன்னல்களும் சோதனைகளும் வந்து உன்னை காயப்படுத்த நினைத்து கொண்டிருக்கின்றது. இந்த நிலை மாற வேண்டும். இந்த சூழ்நிலை உனக்குள் நல்ல மாற்றங்களை கொண்டு வர வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேலாக உன்னை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும்.
நம் இல்லத்திற்கு ஒருவர் வந்து தீய வார்த்தைகளை பேசுவதும் தீய எண்ணங்களை கொண்டு உள்ளே நுழைவதும் இங்கு இருக்கின்ற தெய்வத்தை வெளியே அனுப்பிவிடும் என்பதனை அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் எண்ணம் சரியாகத்தான் இருக்கின்றது. நீதான் அவர்களை புரிந்து கொள்ளவில்லை. அவர்கள் நினைப்பதுதான் இது போன்று செய்தால் இவர்களுக்கு எந்த தெய்வமும் துணையாக நிற்காது, குறிப்பாக அவர்களின் தெய்வமும் அவர்களுக்கு துணையாக நிற்காது என்பதனை தெரிந்து கொண்டு இது போன்ற விஷயங்களை இவர்கள் செய்கின்ற என்பதனையும் என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அம்மா உன் வாழ்க்கையில் உன்னால் புரிந்து கொள்ள முடியாத அளவிற்கு என்ன காரணம் என்றும் எல்லோரையும் கண்மூடித்தனமாக நம்பிக்கொண்டிருப்பதுதான், எல்லோரும் நமக்கு நல்லதுதான் செய்வார்கள் என்று நினைப்பதுதான், நம்மோடு இருக்கின்ற மனிதரின் மனதை நீ சரியாக புரிந்து கொள்ளாமல் போனதுதான். ஒரு காரியம் உன்னோடு நடக்க வேண்டும் என்றால் மட்டும்தான் அவர்கள் உன்னை தேடி வருவார்கள் என்பதனை நீ மறந்து இத்தனை நாளும் நீ நடந்து கொண்டிருக்கின்றாய். என் தங்க குழந்தையே, நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே. இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் உனக்கு என்றென்றைக்குமே முழுமையாக கிடைத்து கொண்டேதான் இருக்கும். ஓம் சக்தி, ஓம் ஆதிபரா சக்தி. ஒரே ஒரு வாய்ப்பினை உருவாக்கி கொடுக்கின்றேன். அந்த ஆத்மாவின் வாக்கினை கேட்பதற்கு இதுவே உனக்கு கிடைக்கின்ற கடைசி வாய்ப்பாகவும் இருக்கலாம். அதனால் என் பிள்ளையே, இந்த வாய்ப்பினை நீ சரியாக பயன்படுத்தி கொண்டு அந்த ஆத்மா உன்னோடு என்ன பேச நினைக்கின்றது, அவர்கள் எதை உன்னிடத்தில் சொல்ல நினைக்கின்றார்கள், வெளிப்படுத்த முயற்சி செய்கின்றார்கள், எதனால் உன்னை தேடி வந்திருக்கின்றார்கள் என்பதனை எல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் தங்க பிள்ளையே, அவர்கள் எப்படி இந்த தெய்வத்தின் அருகில் வந்தார்கள் என்று நீ யோசிக்கலாம். என் தங்கமே, உன்னுடைய இல்லத்தில் சமீபத்தில் இறந்து போன ஒருவரினுடைய ஆத்மாவானது சில நாட்களாகவே உன் இல்லத்தை சுற்றி சுற்றி வருகின்றது. இந்த அம்மா அதனை கண்டுவிட்ட பிறகு, எதற்கு இங்கே சுற்றி கொண்டிருக்கின்றாய்? நீ இருக்க வேண்டிய இடத்தில்தானே இருக்க வேண்டும். என் பிள்ளையின் வீட்டில் உனக்கு என்ன வேலை என்று கேட்ட பொழுதுதான் அந்த ஆத்மா என்னிடத்தில் சொன்ன விஷயம், எனக்கும் என்னிடத்தில் இருக்க வேண்டும் என்றுதான் ஆசையாக இருக்கின்றது. ஆனால் சில விஷயங்கள் என்னை அங்கே செல்ல விடாமல் தடுத்து கொண்டு இருக்கின்றது. எனக்கு என்னுடைய குடும்பத்தில் இருக்கின்றவர்களிடம் பேசியாக வேண்டும். என் மனதில் தோன்றுகின்ற சில விஷயங்களை அவர்களிடத்தில் சொல்லிவிட்டால் நான் மனநிறைவோடு இங்கிருந்து சென்று விடுவேன். சில விஷயங்களை நான் அவர்களோடு பகிர்ந்து கொள்ளாமல் விட்டுவிட்டேன். அதற்கு சரியான நேரம் இப்பொழுது வந்திருக்கின்றது. இப்பொழுதும் சொல்லாமல் நான் சென்று விட்டால் இனி காலம் முழுவதும் என்னால் அவர்களிடத்தில் சொல்லிவிட முடியாது. இதற்கு நீங்கள்தான் துணையாக நிற்க வேண்டும் அம்மா என்று என்னிடத்தில் வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று கேட்டது. என் தங்க குழந்தையே, இப்படி இருக்கும் பொழுது அவர்களிடத்தில் சொல்லிவிட முடியாது. அந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்து என் வீட்டில் உள்ளவர்களிடம் பேச வைக்க வேண்டும் என்று என்னிடத்தில் கோரிக்கை வைத்தது. என் தங்கமே, இப்படி மனதிலே எந்த கெட்ட எண்ணங்களும் இல்லாமல் உன் குடும்பத்திற்காக பேச வேண்டும் என்று கேட்ட ஆத்மாவிற்கு நான் அந்த வாய்ப்பு வழங்குவது தானே முறையாக இருக்கும். அதனால் இந்த அம்மா அந்த ஆத்மாவிற்கு அந்த வாய்ப்பினை கொடுக்க முடிவுகள் செய்து இப்பொழுது உன்னோடு பேசுவதற்காக வரவழைத்திருக்கின்றேன். என் பிள்ளையே, அந்த ஆத்மாவானது உன்னிடத்திலே என்ன பேசுகின்றார்கள் என்பதனை நான் என் மூலமாக உன்னிடத்தில் பேசி சொல்கின்றேன். இந்த அம்மாவிடத்திலிருந்து தான் அவர்கள் மனதில் பேச நினைப்பதை எல்லாம் பேச முடியும். என் தங்கமே, நேரடியாக ஒரு ஆத்மாவின் குரலை உன்னால் அத்தனை சுலபமாகவெல்லாம் கேட்டுவிட முடியாது. இந்த அம்மா அதற்காகத்தான் இன்று இந்த உதவியை செய்கின்றேன். என் குடும்பத்தில் இருக்கின்றவர்களிடம் பேச வந்திருக்கின்றேன். உங்கள் எல்லோரையும் நான் இனி காணவே முடியாது என்பதனை நான் உணர்ந்து கொண்டேன். என் வாழ்க்கையில் நிறைவாக இருந்து என்னால் உங்களுக்கு கஷ்டங்கள் வந்தாலும் உங்களால் எனக்கு எந்த கஷ்டங்களும் இதுநாள் வரையிலும் வந்தது கிடையாது. நான் நினைத்தது போல இந்த வாழ்க்கையை அத்தனை சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டுதான் இருந்தேன். என் குடும்பத்தில்
இருக்கின்றவர்களிடம் பேச வந்திருக்கின்றேன். உங்கள் எல்லோரையும் இனி நான் காணவே முடியாது என்பதனை நான் உணர்ந்து கொண்டேன். உங்களோடு இருந்த இந்த காலகட்டம் குறைவாக இருந்தாலும் எனக்கு கிடைத்த சந்தோஷங்களும் மகிழ்ச்சியும் ஏராளமாக இருந்தது. அதனால் எனக்கு எந்த ஒரு கவலையும் இதுவரையில் இருந்ததே கிடையாது. நான் நினைத்தது போல இந்த வாழ்க்கையை நான் சந்தோஷமாகத்தான் வாழ்ந்து கொண்டு இருந்தேன். ஆனால் இவ்வளவு காலம் எனக்கு சீக்கிரமாக என்னுடைய ஆயுள் முடிந்துவிடும் என்று எனக்கு முன்பே தெரியாது. அது தெரிந்திருந்தால் நிச்சயமாக என் மனதில் இருக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நான் உங்களிடத்தில் சொல்லியிருப்பேன். ஆனால் எல்லோரும் நினைப்பது போலத்தானே நானும் நினைத்திருந்தேன். எனக்கும் இந்த உலகத்தை விட்டு செல்ல வேண்டும் என்ற ஆசை கிடையாது. மற்றவர்கள் சொல்வது போல எதற்காக பிறந்தோம், நாம் ஏன் பிறந்தோம் என்று ஒரு நாளும் நான் நினைத்தது கிடையாது. வாழ வேண்டும் என்றுதான் ஆசைப்பட்டேன். என்னுடைய ஆசைகள் எல்லாம் நிராசையாகும்படி இந்த உலகத்தில் விட்டு செல்ல வேண்டிய காலகட்டம் கட்டாயம் வந்துவிட்டது. என்னுடைய கடமை இங்கே சரியாக முடிவதற்கு வந்துவிட்டது. இன்று நான் உங்களோடு பேச வந்ததற்கு முக்கியமான காரணம், சில விஷயங்களை எல்லாம் உங்களோடு சொல்லாமல் விட்டுவிட்டேன். எப்படி நடக்கும் என்று தெரியாமல் நான் சில விஷயங்களை செய்தும் முடித்துவிட்டேன். அதற்காக உங்களிடத்தில் நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கின்றேன். இதை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றுதான் இன்று நான் வந்திருக்கின்றேன். உங்களை நான் மனதார வணங்குகின்றேன். இந்த வாய்ப்பினை நான் சரியாக பயன்படுத்தி கொள்ள விரும்புகின்றேன். அதனால்தான் என் மனதில் இருக்கின்ற விஷயங்கள் எல்லாம் நான் சொல்லிவிடுகின்றேன். சிறிது நேரம் அமைதியாக அமர்ந்து என்னுடைய வார்த்தைகளை கேட்டாலே போதும். என்னுடைய அன்பினை புரிந்து கொண்டு அதுவே எனக்கு போதும். நான் நிச்சயமாக இங்கிருந்து நல்லபடியாக சென்று விடுவேன். இன்று உங்களோடு பேச வந்ததற்கு ஒரு முக்கியமான காரணம், நான் சில விஷயங்களை சொல்லாமல் விட்டுவிட்டேன். இப்படி நடக்கும் என்று எனக்கு ஒரு நாளும் தெரியாமல் சில விஷயங்களை செய்துவிட்டேன். அதை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளத்தான் வந்திருக்கின்றேன். என் மனதில் நினைக்கின்ற விஷயம் என்ன தெரியுமா? நான் உங்களை நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும். உங்களின் ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றி கொடுக்க வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்க முடியாமல் போனாலும் இனிமேல் அதையெல்லாம் நடத்தி கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு என்னால் ஆன முயற்சிகளை எல்லாமே செய்து கொண்டிருந்தேன். ஆனால் முழுமையான பலன்களை கொடுப்பதற்கு முன்பாகவே இது போன்று நடந்துவிட்டது. அதனால் நான் ஏதேனும் குற்றம் குறைகள் செய்திருந்தாலும், ஏதேனும் உங்களுக்கு மனதிற்குள் கஷ்டத்தை தந்திருந்தாலும் என்னை மன்னித்து விடுங்கள். நான் எப்பொழுதும் உங்கள் மீது உண்மையான அன்பினைத்தான் வைத்து கொண்டிருக்கின்றேன். நான் ஒரு நாளும் மனதில் ஒன்றும் வெளியில் ஒன்றுமாக ஒரு நாளும் நான் நடந்து கொண்டது இல்லை. அதனால் என்னவோ என்னுடைய குணங்கள் சிலருக்கு இங்கே பிடிப்பதே இல்லை. எதுவாக இருந்தாலும் என்னோடு இருக்கின்ற என் குடும்பத்திற்கு தெரியும் அல்லவா நான் யார், என்னுடைய அன்பு எப்படிப்பட்டது என்று. அதனால் என்னுடைய அன்பினை முழுமையாக உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று அதனை இங்கிருந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு விஷயமாகத்தான் இருந்தது. நானும் அங்கும் ஓடி ஓடி மீண்டும் என்னுடைய உயிரை மீட்டெடுத்து விடலாம் என்றுதான் முயற்சி செய்தேன். ஆனால் அப்பொழுது என்னால் அதையெல்லாம் செய்ய முடியவில்லை. உயிரற்ற உடலாக இங்கே நின்று கொண்டிருக்கின்றேன். நாட்கள் செல்ல செல்ல இதை எனக்கு ஏற்றுக்கொள்ள பழகிவிட்டது. இனிமேல் இதுதான் என்னுடைய உலகம். மீண்டும் அங்கே செல்ல முடியாது என்பதனை நான் புரிந்து கொண்டேன். செல்ல முடியாவிட்டாலும் ஆத்மா என்று ஆன பிறகு என்னுடைய உலகத்தில் இருந்தால்தான் எனக்கு சந்தோஷம். மீண்டும் மனித வாழ்க்கைக்குள் என்னால் நுழைந்துவிட முடியாது. எனக்காக இத்தனை காலமும் அன்போடு பழகி எனக்கு எல்லாம் செய்த உங்களுக்கு நான் சொல்கின்ற விஷயம் ஒன்றுதான். நடந்தது எல்லாம் நடந்துவிட்டது. நடந்த விதையை யாராலும் இனி மாற்ற முடியாது. இனி நான் உங்களோடு இருக்க வேண்டும் என்று நினைத்தால் கூட அது நடக்காது. அதனால் இந்த வாழ்க்கையில் நீங்கள் நல்லபடியாக வாழ்ந்து சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றுதான்
அப்போதுதான் அந்த ஆத்மா மனது வேதனைப்பட்டு உன்னோடு பேசுகின்றது. என் தங்க குழந்தையே, யார் உன்னை விட்டு சென்றாலும் இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் உனக்கு என்றென்றைக்குமே முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். அதனால் நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே. உனக்காக எப்பொழுதும் நான் இருந்து கொண்டே இருப்பேன். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி. நீ விடுதலை கொடுக்க மாட்டாயா என்று என் பிள்ளை நீ என்னை பார்த்து கேட்கின்ற விஷயத்திற்குத்தான் நான் முடிவினை கட்டப் போகின்றேன். இன்னமும் சுருக்கமாக உனக்கு சொல்ல வேண்டும் என்றால், உன்னுடைய பிடிவாதம் இந்த அம்மாவினிடத்தில் ஜெயித்து விட்டது என்பதுதான் உண்மை. என் குழந்தைக்கு எந்த ஒரு விஷயம் வேண்டும் என்று அடம்பிடித்து இத்தனை காலமும் நீ நின்று கொண்டிருந்தாயோ, அந்த ஒரு விஷயத்திலிருந்து உன் அம்மா நான் உனக்கு விடுதலையை கொடுக்க வேண்டும் என்று என் முன்னால் கதறி அழுதாயோ, அந்த விஷயத்தை இன்று உனக்கு நான் முடித்து வைக்கின்றேன். என் பிள்ளையே, சுற்றி இருக்கின்ற உறவுகளையெல்லாம் நம்புவதை விட்டுவிட்டு சற்று விலகி நிற்பதுதான் எல்லோருக்குமே நல்லது. ஏனென்றால் யாருடைய குணம் எப்பொழுது எப்படி மாறும் என்று யாராலும் கணித்துவிட முடியாது. ஒருவரிடத்தில் நல்லபடியாக பேசிக்கொண்டு வந்திருப்பாயானால் அவர்கள் மனதிற்குள் என்ன இருக்கின்றது என்று உன்னால் ஒரு பொழுதும் தெரிந்து கொள்ள முடியாது. அவர்களுக்குள் 1000 விஷயங்கள் ஓடும். உனக்கு செய்து தருவேன் என்று வாக்குறுதியை கொடுப்பார்கள். ஆனால் அதன் பிறகு பார்த்தாயானால் ஒரு நிமிடம் கூட யோசிக்காமல் சற்றென்று இவர்களுக்கு முடியாது என்று சொல்லிவிடுவார்கள். மனதிற்குள் அவர்கள் நினைப்பது, நீ சொல்வதை சொல்லிவிட்டு போ, நான் எதற்காக உனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருப்பார்கள். இது போன்ற போலிகள் அதிகமாக நிறைந்து இருக்கின்ற இந்த உலகத்தில் ஒரு விஷயத்திற்காக என் பிள்ளை நீ ஆசைப்படுகின்றாய் என்றால் அதை மிகவும் நான் கவனத்தோடு புரிந்து கொண்டு உன் வாழ்க்கைக்கு அது சரியா தவறா என்று, தேவைதானா தேவையில்லையா என்று, ஒரு வேலை கிடைத்தால் உன் வாழ்க்கை தெளிவாக இருக்குமா என்றால் நான் புரிந்து கொண்டுதான் உன் அம்மா நான் உன்னிடத்திலே சொல்ல முடியும் என்பதனை புரிந்து கொள். உனக்கு எத்தனை கால தாமதங்கள் ஆகியது என்பதனை அதனை புரிந்து கொள்ள அதை உன்னிடத்தில் ஒப்படைக்க வந்ததற்கு காரணம், பல அதிசக்தி வாய்ந்த பூஜைகளாலும் தெய்வங்களை நீ தொடர்ந்து வணங்கி கொண்டிருப்பதாலும் மட்டும்தான் உன் வேண்டுதல்கள் உச்சத்தை தொட்டுவிட்டது. தெய்வத்தின் மனதை நீ தொட்டுவிட்டாய். இனிமேல் உன்னிடத்திலிருந்து தெய்வத்தினால் தப்பிக்க முடியாது. நிச்சயமாக இனிமேல் இதனை நீ கொடுத்துதான் ஆக வேண்டும். எந்த எல்லைக்கும் செல்வதற்கு தயாராகிவிட்டாய். கடவுளுக்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் என் பிள்ளை மனதார செய்து விட்டாய். உன்னுடைய அன்பிற்கு இந்த அம்மா நான் 5வது நாள் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரச்சனையை தீர்த்து கொடுக்கின்றேன். அம்மாவினை நம்பினால் உனக்கு சத்தியம். என்னை நீ நம்பவில்லை என்றால் இந்த அம்மாவினால் நிச்சயமாக எந்த விஷயத்திலும் இதற்கு பொறுப்பாக முடியாது. உனக்கு நடப்பதை கூட நீ உணராமல் இருந்துவிட்டு நிச்சயமாக உன்னுடைய மனநிலையில் தான் மாற்றங்களை கொண்டு வர வேண்டும். இதனை புரிந்து கொள். ஒரு முறை அல்ல, பல முறை இதை நான் சொல்லியிருக்கின்றேன். வாழ்க்கையில் தெய்வத்தினுடைய சக்தி வந்துவிட்டது என்றால் உனக்கு பல நல்ல விஷயங்கள் செய்வதற்கு முயற்சிகளையும் செய்து கொடுத்தது. ஆனால் என் பிள்ளை நீ உன் மனதிற்குள் வைத்திருக்கின்ற தேவையற்ற எண்ணங்களால் அதை தொலைத்து விட்டாய். ஒரு பொழுதும் நீ தொலைக்கவும் மாட்டாய். தொலைக்க இருக்கவும் கூடாது. ஏனென்றால் உன்னோடு இருப்பது இந்த அம்மாவாகிய நான். உன் வாழ்க்கையில் நல்லதை செய்து கொடுப்பது உன் அம்மா நான். உனக்காக இந்த வாழ்க்கையில் எந்த எல்லைக்கும் செல்ல தயாராக இருக்கின்றேன். அதனால் இனி துணிந்து இறங்கு. எண்ணி 5வது நாள் நீ விரும்பிய விஷயம் உன் கைகளில் இருக்கும். எந்த முயற்சிகளையும் செய்யாமல் அம்மா தரவில்லை என்று ஒரு நாளும் என் மீது பழி போட உன்னால் முடியாது. நீ முயற்சிகளையும் உன்னுடைய உழைப்பையும் சரியாக செலுத்திவிட்ட பிறகு நான் கொடுக்கவில்லை என்றால் என் மீது கோபப்பட உனக்கு அத்தனை உரிமையும் இருக்கின்றது. இதற்கு மேலும் என் குழந்தை கஷ்டத்தை சந்திக்க வேண்டிய அவசியமில்லை. எவ்வளவு தூரம் முடியுமோ
அவ்வளவு தூரம் இந்த வாழ்க்கையில் உனக்கான விஷயங்களை நீ பெற்றுக்கொள்ள தயாராக இருக்க வேண்டும். என் தங்கமே, இனியாவது என் குழந்தை உனக்கு தர நினைக்கின்ற விஷயங்களை எல்லாம் தருவதற்கு இந்த வாழ்க்கையில் என்னவெல்லாம் சுற்றி நடக்கின்றதோ அதையெல்லாம் நீ தெரிந்து கொண்டு என் பிள்ளை உனக்கானதை என்னிடத்தில் தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த அளவிற்கு மனதில் துணிச்சலோடு நிற்கின்றாயோ, அம்மா எதனை கேட்டாலும் கொடுத்துவிட வேண்டும் என்று நீ நினைத்தாய் அல்லவா? அன்று உன்னிடத்தில் தட்சணை கேட்டேன், மறக்காமல் கொடுத்தது என் பிள்ளையே. என்ன கேட்டால் இந்த அம்மா உன்னுடைய அன்பையையும் உன்னுடைய நம்பிக்கையையும் மட்டுமே கேட்டேன். இன்றும் உன் அம்மா அதைத்தான் உன்னிடத்தில் கேட்கின்றேன். அம்மா கேட்டால் எதையும் கொடுக்க துணிந்த என் பிள்ளை, இனிமேல் நம்பிக்கைக்கு நான் நிச்சயமாக உன் நல்ல நிலையை நீ அடைந்து விடுவாய். உனக்கான நம்பிக்கைக்கான நிச்சயமான பரிசினை உனக்கு தருகின்றேன். வாழ்க்கை முழுமைக்கும் நான் உன்னோடு பயணிக்கின்றேன். எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அந்த நேரத்தில் அம்மா நம்மை விட்டு சென்று விடுவாளோ என்று எண்ணி நீ வருந்தாதே. எல்லா சூழ்நிலைகளிலும் நான் உன்னோடு இருந்து உனக்கானதை தரும் வரை ஒரு நாளும் நான் ஓய்ந்து போகவே மாட்டேன். இந்த அம்மா யாரென்று புரிந்து என் பிள்ளைகள் ஒரு நாளும் யாருக்காகவும் எதற்காகவும் பயப்பட மாட்டார்கள். எந்த விஷயம் நம் வாழ்க்கையில் நடக்காமல் போய்விடுமோ என்று எண்ணி வேதனைப்பட மாட்டார்கள். எது வந்தாலும் சரி, இந்த வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் சரி, எல்லாமும் தனக்கு நன்மையை கொடுக்கும் என்று உறுதியோடு அவர்கள் இறங்குவார்கள். அதைத்தான் நான் சொல்கின்றேன் என் தங்கமே. ஒரு நல்ல நாளில் ஒரு நல்ல விஷயத்தை